சரிங்களா? எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண தெரியல நமக்கு அப்படின்னா நம்ம மனசு வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்தும். அப்படி இருக்க ஒரு மனசை நல்ல விதத்திலயும் நம்மளால பயன்படுத்த முடியும். நம்மள அது ஆட்டி வைக்கவும் முடியும். அப்படிங்கும்பொழுது இந்த 2 கோணம் இருக்கு. முதல்ல நான் என்ன சொல்வேன்னா, ஈஸியா யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷன் பிகினரா இருக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு, ஓ! லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஈஸி போலயே! நம்ம நெனச்சா டக் 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 டக்ன்னு நடந்துரும் போலயே! அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு வந்துட்டு, அதே மாதிரி நீங்க நடக்கல அப்படிங்கிறதுனால, ரியாலிட்டி இங்க என்ன வேற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஈர்ப்பு விதிய குறை சொல்றதுக்கோ, இல்ல வந்துட்டு அத பத்தி பேசுற அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன நம்புறவங்களெல்லாம் போட்டு, அவங்கலாம் வந்து சும்மா சொல்றாங்க அப்படின்னு நீங்க அப்படி ஒரு நெகட்டிவா போறதுக்கு பதிலா, இன்னும் கொஞ்சம் டீப் நாலேட்ஜ் அதுக்காக வந்துட்டு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா, அப்படிதான் கத்துக்குவீங்களே! ஏன் நீங்க நெனச்சது எல்லாமே நமக்கு அந்தந்த டைம்ல பெர்ஃபெக்ட்டா கிடைக்கவும் செய்யாதுங்கிறதும் இருக்கு. சரிங்களா? நீங்க நெனச்ச மாதிரி அப்படி இப்படின்னு வாழலாம் தான். ஆனா, அதுக்கான ஒரு சில படிப்பினைகள நமக்கு குடுத்துட்டு தான், நீ ஒண்ணு நெனச்சா